அதையும் தருவேன். காய்கறி எதை யார் தருவா? என் விவசாயி தான் தரணும். மிக்சி மிளகா மஞ்சள் இந்த மல்லி யார் தருவா? எங்க அப்பன் சம்சா விவசாயி. கிரைண்டர் அரிசி பருப்பு உளுந்து யார் தருவா? எங்க விவசாயி. ஒழுங்கா வச்சு கிரைண்டருக்கு போடாம விவசாயிக்கு போட்டு நாட்டை காப்பாத்து. நேரம் ஓடிட போகுது. ரொம்ப முக்கியமான இது. நம்ம ஆட்சி முறை உன் மகன் சொல்லும்போது, உன் அண்ணன் உன் சித்தப்பன் சொல்லும்போது என்ன தரான் தெரியுமா? சர்வாதிகாரம் ஆட்சி செய்வேன்றாப்ல. அன்பான சர்வாதிகாரியான்றாப்ல. அன்பான சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவேன். வேணும்னா எனக்கு ஓட்டு போடு, இல்லைன்னா என்னை விட்டு. அன்பான சர்வாதிகாரமாக தான் ஆட்சி நடத்துவேன். பாரு எப்படி ஆட்சி நடத்துவேன். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். இவனை யாருன்னு சொல்ற? சர்வேஸ்வரன்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்வ ஆற்றலும் கொண்ட இறை, சர்வ ஈஸ்வரன், சர்வ அதிகாரம், முழுமையான ஆளுமை, முழுமையான அதிகாரம், எல்லாம் பெற்றவன் சர்வேஸ்வரன் என்ன கேட்டாலும் தீர்த்து வைப்பான். அப்ப சர்வாதிகாரம், நீ என்ன பிரச்சனைனாலும் தீர்த்து வைக்கணும். அதுதான் சர்வாதிகாரம். புரிஞ்சிருச்சா? அந்த ஈசனின் பேரை முன்னாடி நிற்கிறேன். நீ என்ன கேட்டாலும் சரி பண்ணு. இந்த பாரு, தமிழ்நாட்டு அரசு முத்திரையிலிருந்து மாத்திரண்டா. டை, இதுல இருந்து மாத்திரண்டா. முத்திரையிலிருந்து மாத்திரம். தமிழ்தாய் வாழ்த்து இதுவரை பாடினதை தூக்குறோம்டா. வேற பாட்டுறா. அதுல திராவிட நல் திருநாடுன்னு வருதுடா. அந்த நாடை தூக்கி தெருவோடு போட்டு வேற தமிழ்தாய் போடுறோம்டா. தம்பி, ஒன்னுல இருந்து இல்ல, புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். எல்லாத்தையும் மாத்துறேன். தலைநகரையும் மாத்துறேன், தமிழ்நாட்டையும் மாத்துறேன். 5 தலைநகர். உனக்கு கோயம்புத்தூர் ஒரு தலைநகர் வைக்கிறேன். ஈரோடு, திருப்பூர், சேலம், அதுக்கு மையா தொழில் துறைக்கு ஒரு தலைநகரம், நிர்வாகத்துக்கு திருச்சி, கலை பண்பாடு துறைமுகத்துக்கு கணினிக்கு சென்னை, கலை இலக்கிய பண்பாட்டுக்கு மதுரை, மெய்யியலுக்கு வழிபாட்டுக்கு கன்னியாகுமரி. 5 தலைநகரம். நிர்வாகத்தையும் அதிகாரத்தையும் பிரித்து வச்சிடறேன். அது தனியாக போட்டு காட்டுறேன். இப்போ சும்மா சொல்கிறேன், எல்லாத்தையும் மாத்துறேங்கிறது. இப்போ நான் சொன்னவொன்னே அவருக்கு மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு பெறுதுன்னு தலை எடுத்துட்டாப்ல. தலை எடுத்துட்டு 5 நகரத்தை உருவாக்குறேன்ட்டாப்ல. யாரு? நம்ம ஐயா. என் பிள்ளைய தொட்டின்னு வச்சுக்க, சுட்டு அந்த இடத்துல கொண்டு வந்தானே. இப்போதான் அவருக்கு சூடு சொன்ன வந்து, நான் அப்படி இனிமேல் கற்பழிச்சா தூக்கில் போடுறேன்னு இருக்காப்ல. இது மாதிரி